10 பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4:30 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டன் தரையிறங்கும் நேரத்தை காண்க. பயண நேரம் கொடுத்துட்டாங்க 11 மணி நேரம்ட்டு. துவங்கும் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. துவங்கும் நேரமும் கொடுத்துறாங்க 23:30 மணி நேரம். இதை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு என்ன தெரியுது? ரயில்வே கடிகார டைம் தான். தட் இஸ் 24 மணி நேரம் இருக்கும். அதுல இப்ப 23:30 அப்படிங்கும்போது இந்த 23 தாண்டி அடுத்தது ஒரு அரை மணி நேரம் தாண்டி இருக்கு. அப்ப வந்து எங்க இருந்து சென்னையில இருந்து வந்து அந்த விமானம் புறப்படுது. சோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னைக்கும் லண்டனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவுனா 4:30 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சோ இந்த 23 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 11 மணி நேரம் கழிச்சுதான் மறுபடியும் லண்டனுக்கு போய் சேருது. இந்த மாதிரி 24 மணி நேரம் தாண்டி மறுபடியும் போகிறதுனால நம்ம மட்டும் ஒரு இசைவு எடுத்திருக்கோம் இல்லையா? அதுல பாருங்க நம்மளுக்கு தெரியும் என்னது A கான்ஃபரன்ஸ் டு B மாடு N. தட் மீன்ஸ் மட்டு N அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் அந்த ஏவை என்னால வகுக்கும் போது இந்த எண்ணால வகுக்கும் போது நமக்கு என்ன மீதி கிடைக்குது? தட் இஸ் பிங்கிறது மீதி கிடைக்குது. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தட் இஸ் லண்டன் சேரும் நேரம் எந்த டைம்ல போய் சேரும்? புறப்பட்டது 23:30 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் 11 மணி நேரம் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் மட்டுல எடுத்துக்கிறேன், மட்டு 24 எடுத்துக்கிறேன். அதனாலதான் இந்த கான்குரன்சி சிம்பிள் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, 23:30 11 கூட்டுங்க 34:30 கிடைக்குது. ஸோ இது மட்டு 24. ஓகே, இப்போ நமக்கு தெரியும். ஸோ இங்கதான் இப்பதான் சொன்னேன். தட் இஸ் ஏ வந்து மாட் என் எடுக்கும்போது மீதி வந்து பி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது போல இப்போ நான் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் 34:30 நீங்க 24ஆல வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது மீதி? ஸோ ஒரு டைம் போட்டீங்கன்னா 24. அப்ப மீதி வந்து 10:30 கிடைக்குது இல்லையா? அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் அந்த 10:30 வந்து இங்க போட்டுக்கோங்க. அந்த மீதியை வந்து இங்க போட்டுட்டு மட்டு 24 போட்டுக்கோங்க. விமானம் தொடங்கின நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துருக்கனால ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு போட்டு அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஞாயிறுக்கு 0, திங்களுக்கு 1, செவ்வாய்க்கு 2, புதனுக்கு 3, வியாழனுக்கு 4, வெள்ளிக்கு 5, சனிக்கு 6 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ நம்மளுக்கு தெரியும் லாஸ்டா கிடைச்ச பத்திரை அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு பத்திரை தானே எழுதுவோம். அப்போ 1 இன்ட்டுன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல இந்த 1 இன்ட்டு 10 நம்ம 0வால கூட்டினாலும் மதிப்பு மாற போறது கிடையாது. அதனால நம்ம 0வை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் 0வை ஆட் பண்றோம்னா, இந்த பயணமானது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தொடங்குவதனால. அப்ப இந்த 0வை எப்படி எழுதலாம்னா 0 பெருக்கல் 24ன்னு போடலாம் தானே? தட் மீன்ஸ் 0வை எதால பெருக்கினாலும் 0வா தான் கொடுக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். அப்ப இந்த 0ங்கிறது எதை குறிக்குது? நமக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமையை குறிக்குது. பிளஸ் இந்த 1ங்கிறது எதை குறிக்குது? திங்கக்கிழமை. அப்ப திங்கக்கிழமை காலையில 10:30 மணிக்கு போய் சேருது அப்படிதானே அர்த்தம். தட் இஸ் இந்த விமானமானது திங்கள் அன்று 10:30 மணிக்கு, அதாவது சென்னை நேரப்படி 10:30 மணிக்கு லண்டன் போய் சேருது, சென்றடையும். பட் நம்மளுக்கு கேள்வியில என்ன கொடுத்திருந்தாங்க? தட் இஸ் இந்த வித்தியாசத்தை கொடுத்திருந்தாங்க இல்லையா? என்ன வித்தியாசம்? சென்னைக்கும் லண்டனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 4:30 மணி நேரம் கொடுத்திருக்கனால கட்டாயமா அந்த மணி நேரத்தை நம்ம கன்சிடர் பண்ணிதான் ஆகணும். சென்னையோட திட்ட நேரமானது லண்டன் திட்ட நேரத்தை விட 4:30 மணி நேரம் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? நமக்கு வேணுங்கிறது லண்டன்ல என்ன டைமுக்கு போய் தானே ரீச் ஆகுது. அப்ப லண்டன் திட்ட நேரத்தை அப்படியே வச்சுட்டு இந்த 4:30 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? சென்னை திட்ட நேரத்துல இருந்து 4:30 கழிக்கணும். கழிச்சா நமக்கு லண்டன் திட்ட நேரம் கிடைக்கும் தானே? ஆல்ரெடி நம்ம சென்னை திட்ட நேரம் தான் இங்க தானே கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை? 10:30 மணி அப்படின்ட்டு. அப்ப 10:30 மணி போட்டுக்கோங்க. -4:30. அப்ப அதுதான் லண்டன் திட்ட நேரத்துக்கு சமமா இருக்கு. அப்ப 10:30ல 4 போச்சுன்னா 6ன்னு தெரியும். அப்ப 6 மணிக்கு தான் ஒரு விமானம் லண்டன் விமான நிலையத்தை திங்கட்கிழமை 6 மணிக்கு தரையிறங்கும். இதுதான் நம்மளுடைய விடை.